அவருடைய பெயர் கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டேட்ஸ் பிறந்தார். தேவனுடைய அழைப்பு அவர் மேல் இருந்தபடியினால் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாகவும் தேவன் அவர் மேல் வைத்திருந்த அழைப்பை நிறைவேற்றும்படியாகவும் கர்த்தர் அவருக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றும்படியாகவும் அவர் இந்திய தேசத்திற்கு வந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக செய்தார். என்ன நடந்தது என்று அனைவருமாக சேர்ந்து பார்ப்போம். நிறைய வரும். கீழே வச்சிடு. ஓகேங்களா? டாடி, இது என்ன ஊரு? பார்க்கவே ரொம்ப புகாரா இருக்கு. யாருமே படிச்சவன மாதிரியே தெரியலையே. மகன், நம்ம வந்திருக்கிற ஊர் பேரு இந்தியா. இங்க ஒரு வறண்ட நிலமான ஒடிசா நாட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சரியா? இங்க நிறைய பேர் கஷ்டப்படுற ஜனங்க இருக்கிறாங்க. வியாதியில அடிபட்டு கஷ்டப்படுற ஜனங்களும் இருக்கிறாங்க. அப்படிங்களா டாடி? இங்க நிறைய பேர் குஷ்டரோகத்தினாலையும் அப்படியே வறுமையினாலையும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. மற்றவங்களால ஒதுக்கப்பட்டவங்களுக்கு நம்மளுடைய இயேசுப்பாவின் அன்பை கூறுறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அதனால நம்மளால முடிந்த வரை இந்த இடத்துல நம்மளுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு போகணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த ஊர்ல தான் இருப்போம். நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய சாட்சியை இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நம்ம சொல்லணும். சரிங்களா? அவங்க உதவி செய்யறதுனால நம்ம இருக்கணும். எப்படி நம்மளால செய்ய முடியுமா? நம்ம இது வரைக்கும் வாழ்க்கையில யாரையுமே நம்பதில்லை. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நம்பி வாழலாம். இப்படி இருக்க தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கிரஹாம் ஸ்டேட்ஸும் அவருடைய குடும்பமும் இந்தியாவிற்கு ஒடிசா என்கின்ற இந்த மாநிலத்திற்கு வந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்தார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அந்த இடத்தில் எப்படிப்பட்ட புறக்கணிப்பு நடக்கிறது என்று நாம் அதை பார்க்கலாம். யாரா நீ? பார்த்து பண்ணுங்க. பசி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்னாது பசிக்குதா? பிச்சைக்காரன் நாய இவன் நீ எவ்வளவு தைரியம் இருந்தா பசிங்க? கடவுள் நம்மளோட இருக்கிறாரு. அவர் நம்ம நேசிக்கிறாரு. இப்படிப்பட்ட நிராகரிப்பு அந்த இடத்தில் காணப்பட்டது. சிறுபான்மையர் மிகவும் இழிவாக கருதப்பட்டு நடத்தப்பட்டார்கள். கிரஹாம் ஸ்டேட்ஸின் பிள்ளையோ அந்த இழிவாக நடத்தப்பட்டவர்களை பாதுகாத்து அரவணைத்து உணவு கொடுத்தார். மற்றும் leprosy patients அங்கே காணப்பட்டதனால் அவர்களுடைய நிராகரிப்பு எப்படி நடந்தது என்று நாம் பார்க்கலாம். ஐயா ஐயா, நம்ம ஊருக்குள்ள குஷ்டரோகி இந்த தீர்த்தப்பட்டவங்க வந்துட்டாங்க ஐயா. ஊருக்குள்ள சாப்பிடுறாங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. என்னது குஷ்டரோகிகளா? யாரா அவனை உள்ள சேர்த்தா? அடிச்சு இப்படிப்பட்ட அவல நிலைமை தொழுநோயாளிகளுக்கு நடக்கப்பட்டிருந்த சமயத்தில் மயூர்பாஞ்ச் லெப்ரசி ஹோம் என்கின்ற ஒரு ஹோமை கிரஹாம் ஸ்டேட்ஸ் நிறுவினார். அந்த இடத்தில் தொழுநோயாளிகளுக்கு சிறப்பு முகாமாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த ஜனங்கள் ஆண்டவர்
ஜனங்களுக்கு கூறி தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். தேவ சொன்னது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தாரு. எதனால தெரியுமா? அவருடைய அன்புனால. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மரிச்சார். எதனால தெரியுமா? அவருடைய அன்புனால. உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்பு சுயத்திலிருந்து வர்றதில்லை, அது யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியம். அதை நம்ம இயேசு கிறிஸ்து இங்க கொடுத்தாரு. சோ இவங்க நல்லவங்க, இவங்க வாத்தியஸ்தன், இவங்களுக்கெல்லாம் தான் செய்யணும், அவங்களுக்கெல்லாம் தான் செய்யணும் இல்லை, தேவன் எல்லாருக்கும் அன்பு கூற சொன்னாரு. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபத்தோட இந்த உலகத்துக்காக, இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் முழங்கால் இருக்கிறீங்களா? அன்புள்ள தேவனே அப்பா, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கிற வறட்சியை போக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த வியாதி பற்றிருக்கிற ஒவ்வொருத்தரும் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு இருக்கட்டும் ராஜா. எல்லாரும் உண்மை போல மாற தேவன் கிருபை கூறும் அப்பா. எல்லாத்தையும் கரங்களை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கிரஹாம் செயின்ஸும் அவருடைய குடும்பத்தினரும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தனர். ஆனால் அதை பொறுக்காத மதவாதிகள் எப்படியாவது கிரஹாம் செயின்ஸையும் அவருடைய குடும்பத்தையும் அழிக்க வேண்டும் என்று ஐயா கொண்டிருந்தார்கள். ஐயா இறப்பா, என்ன ஐயா யோசித்துக் கொண்டிருக்கீர்கள்? இல்ல, இந்த வெள்ளக்காரங்க மருத்துவத்தை தரேன்னு உள்ள நுழைஞ்சானுங்க. மருத்துவத்தை தந்தானுங்களா? கல்வியை தரேன்னு உள்ள நுழைஞ்சானுங்க. கல்வியை தந்தானுங்களா? தந்தானுங்க. அதோட மூட்டை குச்சி கட்டிக்கிட்டு போகணுமா, போக கூடாதா? போகணும். ஆனா இவனுக்கு இப்ப என்ன பண்றானுங்க? எங்க வெள்ளக்கார சாமி எப்போதைக்கு வைப்போம்டா, இது நம்ம அனுமதிக்கலாமா? கூடவே கூடாது, அனுபவிக்கவே கூடாது உள்ள. அப்ப யாரா இங்க வெட்டியா இருக்கிற போய் அடிச்சு அவனுக்கு ஒழுங்கா கூடாது ஐயா, சாவ அடிக்கிறவனுங்கள. ஏய், இப்படியோ பேசுறீங்க, அப்படியோ பேசுறீங்க. நான் இது எங்கன்னு போய் சொல்லுவேன்? எவனதான் நம்பர் தெரியல. கடவுளே, உனக்கு கண் இல்லையா? இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுத்த அந்த மதவாதிகள் கிரஹாம் செயின்ஸுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி கொண்டிருந்த சமயத்தில் கிரஹாம் செயின்ஸும் அவருடைய 2 குழந்தைகளும், பிலிப் 10 வயதுள்ள பிலிப், 6 வயதுள்ள திமோத்தி, ஒரு ஊழியத்திற்காக கடந்து செல்லுகின்ற நேரம். கிளாடிஸ், நான் ரொம்ப தூரத்துக்கு ஊழியம் செய்ய போகிறேன். பிலிப்பையும் தீமோத்தேயும் கூட்டிகிட்டு போகிறேன். வரத்துக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகலாம். பத்திரமா தைரியமாக ஆண்டவரோடு கூட இருக்கிறார். சரியா? ரொம்ப நாள் ஆகும். பத்திரமா இருக்கு. சரியா? ஐயா, திரும்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க? அட சும்மாப்பா, எனக்கு தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாமே போச்சு. யாரையா இந்த வெள்ளக்காரனுங்க? எங்கயா வந்தானுங்க? நமக்குனே வந்து வாஞ்சிக்கிறானுங்களே ஐயா. ஏதோ ஜபான்றானுங்க, பிரேயர்ன்றானுங்க, முட்டி போறானுங்க, கத்துறானுங்க, பயத்துறானுங்க, அலேறானுங்க. இதெல்லாம் என்ன வார்த்தைகளே புரியல. ஆதி காலத்துல இப்படிப்பட்ட வார்த்தை கேட்கல. எவ்வளோ ஊருக்கு தலைவனா இருந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உடம்பிடம் பயப்படுற மாதிரி கைக்கால் நடக்குது, ஜுரமே வந்துடும் போறது. நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படின்னு சொல்லுவேன், ஒண்ணுமே புரியல. இதுக்கு ஒரே முடிவு, அவனை நிரந்தரமா அடிக்கணும். அதைத்தான் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு கெச்சு போடுங்க. மாத்தாமே ஐயா போயிடுவானுங்க, மாத்தானுங்க, தீ வச்சு அந்த குடும்பத்தையே எரிச்சிடும் ஐயா. அவனுங்க தான் எங்களுக்கு கடவுள் இருக்கிறாரு, உயிருள்ளவர்னு சொல்றாங்களே, எப்படி அப்பா மாட்டுவானுங்க? ஐயா மாட்டுவானுங்க, நம்ம கிட்ட மாட்டாம போயிடுவானுங்க. நம்ம ஊராச்சே இது, உள்ள விட்டுருவோமா? விட்டுட்டு தானே வேடிக்கை பார்த்துக்கிறோம். மறுபேட்டில தொடங்கி
கடவுளை தாண்டா நீங்க வழிபண்ண சொல்றாங்களே, இதெல்லாம் எங்கடா அறுக்குமா? முடியாது. இந்த வாட்டி கண்டிப்பா எங்கனாலும் பண்றேன் ஐயா. இத்தனை நாள் இப்படித்தான் நம்ம ஊரை ஏமாத்திருக்கிறோம். இன்னைக்கு நாச்சு அந்த வெள்ளக்காரங்களை குடும்பத்தோடு அழிச்சு ஹாப்பியா நம்ம நிம்மதியா நம்ம கலாச்சாரத்தை இழந்தோம், நம்ம மதத்தை இழந்தோம், சாதியை இழந்தோம், பண்பாடை இழந்தோம், எல்லாத்தையும் மீட்டுக்கிட்டு அந்த வெள்ளக்கார குடும்பத்தை ஓட தொட்ட கூடாது, தீ வச்சு கொளுத்தணும். இப்படி எத்தனை செய்த அவர்கள் கிரஹாம் சேன்ஸும் குழந்தைகளும் பயணம் செய்கின்ற தருணத்தில் ஐயா சொல்லுங்க ஐயா. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? அப்படி ஓரமா நின்று கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம், சரிங்களா? உங்களுக்கு டயர்டா இருந்தா நீங்க தூங்குங்க, சரிங்களா? குமாரே சொல்லுங்க ஐயா. அங்க பாரு ஐயா, அண்ணனாரு வெள்ளக்கார குடும்பம். ஆமா ஐயா. ஏய் குமாரே, சிவி சரியான நேரம். நீங்க விட்டா முடிஞ்சிச்சு. சோ பெட்ரோல் வந்து டாடி இன்னும் சூடா இருக்கு, எனக்கு முடியல. ஐயோ எந்த காரணம் கிடையாது. நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், சாதி எல்லாத்தையும் மீட்டு கொண்டு சம்பவத்திற்கு பிறகு கிரஹாம் சேன்ஸும் இரண்டு பிள்ளைகளும் பிலிப் தீமோத்தேயும் அக்கினி ஜுவாலையிலே எரிக்கப்பட்டார்கள். அன்றைய தினம் தேவனிடத்திலே அவர்கள் சேர்ந்தார்கள். அப்படி இருக்க அதை தொடர்ந்து என்ன நடந்தது என்று பார்க்கலாம். மேடம் மேடம் துயரத்துக்காக நாங்க வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கிறோம். உங்க கணவரையும் இரண்டு குழந்தைகளையும் எரிச்சவங்க இவங்கதான். இவன்தான் உங்க கணவரையும் ரெண்டு குழந்தைங்க எரிக்கிறதற்கு தூண்டுதலாக இருந்து மதவெறியை திரட்டி மூவர்களையும் எரிச்சு கொலை செய்தது இவங்கதான். நாங்க இவங்களை பிடிச்சிட்டோம். நீங்க சொல்லுங்க, இவர்களை நாங்க என்ன செய்யட்டும்? என்ன மேடம் சொல்றீங்க? தேவன் அவர்களை மன்னிப்பாராகவா? இவங்க செய்திருக்கிற தவறுகள் எல்லாரும் பார்த்துட்டாங்க. யார் செய்தது என்று தெரிஞ்சிருச்சு. ஆனா மன்னிச்சிருங்கன்னு சொல்றீங்களே. நம்ம எல்லாரும் தான் பாவம் செய்யணும். நீங்க எல்லாரும் பாவம் செஞ்சு வாழ்றோம். ஆனா நம்முடைய பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக ஒப்பு கொடுத்தோம். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம அவரை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் மன்னிக்கிறவர்களா இருக்கிறோம். நம்ம மன்னிச்சாதான் அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பார். சரிங்க மேடம், உங்களை விட்டுடுறோம். என் கணவரையும் என் பிள்ளைகளை இழந்த இந்த இடத்துல
எல்லாரும் கவனிக்கலாம். இந்த கிளாடிஸ் அம்மையார் கிரஹாம் ஸ்டெயின்ஸின் மனைவி. நாங்கள் இவர்களை மன்னித்து விட்டோம், இவர்கள் வாழட்டும், ஏனென்றால் இயேசு எங்களையும் மன்னித்தார் என்று கூறினார்கள். இப்படி இருக்க தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இருக்கிறபடியினால அவர்கள் மன்னிக்கும்படியாக தெரிந்து கொண்டார்கள். அநேகர் மிஷனரிகளாக எழும்பிக் கொண்டிருந்த நாட்கள் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. அவருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட்டு ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவன் நம்மை நேசித்தபடியினால கிளாடிஸ் அம்மையாரும் அந்த அவர்களுடைய கணவரையும் 2 பிள்ளைகளையும் கொன்றவர்களையும் நேசித்து மன்னித்து விட்டார்கள். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுத்து அநேக மிஷனரிகளையும் அநேக ஊழியக்காரர்களையும் எழும்பும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தேவனுடைய ராஜ்யம் எளிதில் கட்டப்பட எழுப்புதலுக்காகவும் சீஷத்துவத்திற்காகவும் தொடர்ந்து அநேக மிஷனரிகள் தேவன் எழுப்ப ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிப்போம். நன்றி.